எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நாம் பல ஆண்டுகளாக இந்த ஐயா வணக்கம், கேக்குதா? வணக்கம். வணக்கம். கேக்குது. நாம் பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழும் கலை என்கின்ற நீர் உணவு முறையை எப்படி செய்வது என்று நாம் எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். இது சொல்லுவது கடினம், செய்வது எளிமை. ஏன்னா பல்வேறு தத்துவத்தை சொல்லுவது கடினம், செய்வது எளிது. சில தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவது எளிமை, செய்வது கடினம்பாங்க. அது பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இது செய்வது எளிமை. ஏன்னா உடம்பு என்பது அது இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற காரணத்தினால் இது இந்த இயற்கை ஆற்றலில் வாழுது அப்படிங்கிறது 1 கோடி ஆண்டா யாருக்கும் தெரியல. 1 கோடி ஆண்டுகளாக இந்த பதிவு இருக்கு. உடம்பு இயற்கை ஆற்றல் தான் வாழுது அப்படிங்கிறது இன்னும் வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. இது சாபக்கேடு. உடம்பு இயற்கை ஆற்றல தான் வாழுதுன்னு கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள். அதனாலதான் தமிழர்களை நம்ம தமிழர் நாகரிகங்கிறது சாதாரண நாகரிகம் இல்லை. கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகின்ற நாகரிகங்கள். அப்ப சிந்துவெளி சமவெளி நாகரிகத்துல கூட யோக முத்திரைகள், இந்த படுகைகள், அந்த ஓவியங்கள், சித்திர எழுத்துக்கள் காணப்படுகிறது. ஒரு சித்திர எழுத்துல பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிமு 8000 அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதுல பார்த்தீங்கன்னா யோக முத்திரை இருக்கு. நான் கூட அதை போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. உங்களுக்கு டெலகிராமில் போட்டிருப்பேன், வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் இருக்கு, அதில் போட்டிருக்கேன். அதில் முக்கியமான அது ஒரு ஆச்சரியமான இது வரைக்கும் இருக்கிற அந்த சுடுமண், அந்த ஓவிய சித்திரத்திலேயே இது வியப்புக்குரிய சித்திரப்பு. இது வரைக்கும் அதுக்கான பொருள் யாருக்கும் தெரியாது. யோகிகன்னு சொல்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த படுகையில், அந்த களிமண் படுகை, அது ஒரு படுகை, அது ஒரு ஓவியம், வெட்டி எடுக்கப்பட்ட சித்திரம், ஒரு மரத்தில் கடைஞ்செடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீர்வாழ் உயிரினம் இருக்குது, தரைவாழ் உயிரினமும் அதில் இருக்கு. இதை சுற்றி பார்த்து நிறைய உயிரினங்கள் இருக்கு. அது ஏன் அதெல்லாம் அந்த உயிரினங்களை கொண்டு வரணும்? இவர் யோகி ஏன் சுற்றி நீர்வாழ் உயிரின, நிலவாழ் உயிரின கொடுக்கணும்னா, நீர்வாழ் உயிரினத்திலிருந்து நிலவாழ் உயிரினங்கள் வந்தது அப்படின்னு ஒரு காட்டுறதுக்காக ஒரு ஒரு அடையாள குறியீடு. அப்படித்தான் நான் புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் அதுல மனிதன் வர்றான், அந்த மனிதனிலிருந்து மேம்பட்டவன் தான் அந்த யோக சாதனை புரிய முடியுங்கிறது ஒரு அடையாளம். இப்படிதான் நான் புரிஞ்சுக்கலாம். ஆக நாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண, இயற்கை ஆற்றல்ல வாழக்கூடிய மனிதர்கள். உண்மையாலுமே உடம்பு இயற்கை ஆற்றல்ல வாழுதுன்னு யாருக்காவது தெரியுமான்னா 71ஆம் பக்கத்துல வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. 71ஆம் பக்கத்துல வெங்கடேசன் இயற்கை ஆற்றல தான் இயங்குது எல்லா உடலுமே. இவன் அதனாலதான் உடம்பு ஏற்றுக்கொள்றது இல்லை. கழிவாகவும் மலமாகவும் இரவில் ஒரு பகுதி விஷமாகவும் அப்புறம் மாதக்கணக்கில் எடுத்த பிறகு சுத்தம் ஏற்படுகிறது. இந்த மாதக்கணக்கில் ஏற்படுறதுலதான் தாமதமாகுது, வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதக்கணக்கில் சுத்தம் செய்யறது தெரியாதனாலதான் எல்லா மருத்துவர்களும் மனிதர்களும் பெருங்குடல் கெட்டு போய் இறந்து போய் விடுகிறார்கள். பெருங்குடல் கெடாம தான் சாவே வராது. பெருங்குடல் ஒண்ணும் இல்லை அப்படின்னா, ஏன்னா பெருங்குடல்ங்கிறது வெறும் இல்லை. இந்த பரிணாமத்தில் பரிணாமத்தில் எல்லா சுரப்பிகளும் அமைதியை நோக்கி செல்லும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பரிணாமத்துல முன்னேற முன்னேற எல்லா சுரப்பிகளும் அமைதியை நோக்கி சென்று விடும். கிளாண்ட் வால் எப்படி நமக்கு காண போச்சோ, அதுக்கப்புறம் ஒட்டுக்குடல் வால் எப்படி நமக்கு காண போய் ஒரு இருக்கும் 10 கோடி ஆண்டு இருக்கலாம். அதே போல ஒட்டுக்குடல் என்று சொல்லக்கூடிய அப்பெண்டிக்ஸ், செயல்பாட்டு திறனை இருந்து அது ஒரு 10 லட்சம் ஆண்டு இருக்கலாம். விலங்குகளுக்கு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அது ஒரு சுரப்பி. அதுக்கப்புறம் மனதின் மூலமாக உணவுங்கிறடைய கொடுமையை அறிந்து, அதாவது மனதின் மூலமாக உடம்பின் கொடுமையை அறிந்துதான் நாம் என்ன பண்றோம், அறிவின் பார்ப்பட்டு சாப்பிடுறோம். மனதின் பார்ப்பட்டு இதுவரைக்கும் மனிதன் இந்த 1 கோடி ஆண்டாக மனதின் பார்ப்பட்டு தான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். என்னது ஆமா, அது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உணவுக்காக சாப்பிடல. அந்த மன அதிகம் உள்ள வந்துடுன்னா மனம் தான் மூத்தது. அறிவை விட மூத்தது மனம், மைண்ட். அதான் விஷயமே. ஏன்னா மனம் இயற்கை கட்டுப்படாது. மனம் இயற்கை கட்டுப்படாது. பகுத்தறிவு, அப்புறம் உடல், வாய் சுவை
வாய் சுவை பகுத்தறிவு மனம். மனமும் தனித்து இயக்கக்கூடியது, ஆனா உடலை பற்றிக்கும். அது வேலை வாங்குறது. மனம் வந்து உடம்பை வேலை வாங்கிக்கும். அது ஒரு வேலைக்கார மாதிரி. உடம்பு வந்து ஒரு வேலைக்காரன். உடம்பு வந்து ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். அது வந்து மனம் விரும்பும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் வெள்ளைக்கார மாட்டிக்கிட்டான். வெள்ளைக்காரன் வந்து ஏன் மருந்து இல்லைங்கிறானா, அவன் மனதை வந்து சுவை மேல வச்சங்காட்டி உடம்பை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. உண்மை. மனம்னா அவனுக்கு என்னன்னு இன்னும் தெரியாது. ஆனா இப்ப என்ன சொல்றானுங்க, டீப் மைண்ட் ஒன்னு இருக்குதுன்னு சொல்றானுங்க. டீப் மைண்ட் தான் சொல்றானுங்க. என்னது டீப் மைண்ட்? அது எங்க டீப் மைண்ட்? எங்க சொல்லு, எங்க இருந்து வந்து உனக்கு? டீப் பாடின்னு சொல்ல, டீப் நாலேஜ்னு சொல்லலாம். டீப் மைண்ட்னு எங்க வந்துச்சு உனக்கு? அப்படின்னா மைண்ட். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு துகளை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது டீப் மைண்ட், அது தானாக அந்த பேர் வந்து சேர்ந்துருது. அதான் டீப் மைண்ட். டீப் மைண்ட் புரோட்டீன் ஒன்று சொல்றானுங்க. அதாவது அந்த புரோட்டீனை கண்டுபிடிச்சானுங்க. அதாவது புரோட்டீனுங்கிறது ஒன்றும் இல்லை. உடம்புல வந்து பல கூடிய வகையான புரோட்டீன் இருக்குது. பல வகையான புரோட்டீன்கிறது வேற ஒன்றும் இல்லை. கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் மூலக்கூறு சேர்ந்தது தான். இவன் உணவுன்னு பேர் வச்சுட்டான், அவ்வளவுதான். அணுவால் ஆனதுதான். ஆமா, கடைசியில அணுவா தான் இருக்கும். அவன் போய் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் பேர் வச்ச மாதிரி புரோட்டீன், கார்போஹைட்ரேட் வச்சு மானத்துக்கு எடுத்து விட்டான். எல்லாம் மாட்டிட்டு முழிக்குதுங்க எல்லாமே. மெல்ல மானக்கேடு எல்லாமே. திருமந்திரத்துல கூட பணிச்சு விட்டேன் இல்லையா, உணவை உறுதி ஒளி பூண்டோர் புனித சிதம்பரம் புகுந்து நிலைத்தோர். அதுதாங்க ஒளியின், அதாவது போட்டான். இது வந்து பயோ போட்டான்னு பேரு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உயிர் தான் மூத்தது. உயிர் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் உடல். இப்போ ஒற்றை செல் உயிரினம் உருவாச்சு இல்லையா? ஒற்றை செல் உயிரினம் உருவாச்சுன்னா அந்த உயிர் வந்து சேர்ந்த கட்டத்துக்கு அப்புறம் வேலை செய்ய உயிர் தான் முதல், அவ்வளவுதான் விஷயமே. அது வந்து மைண்டோட தொடரக்கூடியது, மனத்தோட தொடரக்கூடியது. உயிர் போச்சுன்னு தான் சொல்றது. மனம் ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா மனம் போச்சு, மானம் போச்சு, மனம் போச்சும்பா, மானம் போய் விட்டது அப்படின்பா. அதெல்லாம் சில நேரத்துல சொல்லுவான். ஆனால் உயிருக்கு மானம்னு ஒரு பேர் இருக்கு, உயிருக்கு மனம்னு ஒரு பேர் இருக்கு. இப்படி எல்லாம் குழப்பம்தான் அது. எளிமையா சொல்லணும்னா அவ்வளவுதான், மனம், அவ்வளவு. அப்போ நாம சரி சரி அப்படி பாத்தீங்கன்னா உணவு ஆரோக்கியம்னு இது வரைக்கும் யாரும் நிரூபிக்கவே இல்லை. மாட்டிக்கிட்டாங்க. அதுல வந்து எல்லா நோபல் மருத்துவ நோபல் பரிசு விஞ்ஞானிகள் எல்லாரும் மாட்டிக்கிட்டானுங்க. அதுலதான் சிலர் என்ன பண்ணாங்க, ஆமா சுத்தம் பண்ணணும்னு சொல்லாம நைட்ரிக் ஆக்சைடு உணவை சாப்பிடுன்ட்டான். நைட்ரிக் ஆக்சைடு உணவு என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, நார்ச்சத்து உணவை சாப்பிட்றான்னு அர்த்தம். என்னது? நார்ச்சத்து உணவை சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்றான்னு சொல்ல தெரியல அவனுக்கு. அந்த யாருக்கு? அந்த ஃபெரிட் மொராடுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவருக்கு இந்த சுத்தம்னா என்னன்னு தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நார்ச்சத்து உணவை சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணும்போது எல்லா குழாயும், உடம்புல எங்கெங்க குழாய் இருக்கு, 3 வகையான குழாய் இருக்கு நம்ம உடம்புல. 3 வகையான செயல்பாடு உள்ள குழாய். உணவு பாதை ஒரு குழாய், இரத்த பாதை ஒரு குழாய், சுவாச குழாய், சுவாசம் சம்பந்தப்பட்ட குழாய்கள். இந்த 3 குழாய் தான் உடம்புல இருக்கு. வேற எங்கேயாவது குழாய் இருக்கான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எங்கேயாவது குழாய் இருக்கா? அவ்வளவுதான் குழாய், இவ்வளவுதான் குழாய். அதுல சுவாச குழாய் ரொம்ப முக்கியம். என்னது? இவர் 2 குழாய் மட்டும் சொல்லுவாரு. அது ரத்த குழாயுமே அப்புறம் வந்து உணவு குழாயுமே. அது சொல்றத உணவு ரத்த குழாய் அடைப்புக்கு தான் அவர் கண்டுபிடிச்சார். அது நைட்ரிக் ஆக்சைடு அதிகம் உள்ள உணவு சாப்பிடுன்னு சொல்றதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அது அடைப்பு நீங்கி போச்சு. என்னது? ஏன்னா அதுல வந்து எது கிடையாது, ஸ்டார்ச் இல்ல. என்ன வந்துருச்சாங்க? ஸ்டார்ச் இல்ல, அவ்வளவுதான். ஸ்டார்ச் இல்லாத போது பழைய கொழுப்பு கரைஞ்சு முடியாது. அப்ப இங்கதான் மாவு சத்து. நீங்க 71ஆம் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு? குறிப்பாக மாவு சத்து என்ன எழுதியிருக்காரு 71ஆம் பக்கத்துல? குறிப்பாக மாவு சத்து 71ஆம் பக்கத்துல 4வது பகுதி, குறிப்பாக மாவு சத்து கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்கள் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அதான் பாருங்க. இப்ப கூட அப்படியே ஐயாட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த பள்ளிக்கூட மாணவர்களா இருக்காங்க இல்லையா, அதிகம் படிக்கிற மாணவங்க இந்த பெருங்குடலை கெடுத்துக்குவாங்க. பெருங்குடலை கெடுத்தோடனே மூளை அவுட் ஆயிரு, செத்து போயிடுவாங்க. பெருங்குடலை கெடுத்துக்கிட்டாவே அவங்க காதல் காமம்னு தாறுமாறா போகுங்க. பெருங்குடலை கெடுத்துக்கிட்டாவே என்ன வந்துடும்? காதல் காமம்னு தப்பா போயிடும். பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டாவே ஒழுங்கா காதல் செய்து ஒழுங்கா காமம் செய்வாங்க. புரியுதா இல்லையான்னு பாருங்க.
ஏன்னா யார் பெருங்குடலை சுத்தம் செய்கிறாங்களோ அவங்களோட தான் நீங்க உறவே வச்சுக்கணும். அன்பு, காதல், நேசம் இப்படிதான் வச்சுக்கணும். பெருங்குடல் சுத்தம் இல்லைன்னா கிட்ட போகக்கூடாது. பெருங்குடல் சுத்தம் இல்லைன்னா அது மனதை அது வந்து மனதை செம்மைப்படுத்தி விடும் இல்லையா? ஆமா அதான் சொல்ல வர்றீங்க இல்லையா? ஆமா, பெருங்குடல் சுத்தமான நேரம் மூளைக்கு போயிடும். பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா மூளை கெட்டு போயிடும். மூளை கெட்டு போச்சுன்னு கை கால் வராது, அவ்வளவுதான். அப்புறம் சிந்திக்க முடியாது. இதுல சைவ உணவை சாப்பிட்றவங்க காட்டிலும் அசைவ உணவு சாப்பிட்றவங்க அதிகமா பாதிக்கப்படுவாங்க. எல்லா நோய்களும் முதல்ல அவங்களுக்கு தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ட்டுல இருக்காது. வைரஸ் தான் அவங்க சாப்பிட்றாங்க, பாக்டீரியாவை தான் விரும்பி சாப்பிட்றாங்க, வைரஸே நேரடி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். அப்ப நாம அந்த பாருங்க, விண்வெளியிலிருந்து சக்தி உடலுக்கு. அப்ப டாக்டர் அர்னால்ட் எக்ரட் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த ரத்தத்தையும் பெருங்குடலை ஏன் பெருங்குடலை பத்தி சேர்றோம், ஏன் பெருங்குடலை பத்தி பேசுறோம்னா, இப்ப பெருங்குடல் என்பது மூளையோடு தொடர்புடையது. இப்பதான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கானுங்க 2022. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், அதே போல கொலம்பியா மெடிக்கல் காலேஜ், கொலம்பியாவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், இது ரெண்டையும் சேர்ந்து ஆமாம் அறிவிச்சிருக்கானுங்க. அப்படின்னா இது வரைக்கும் நாம என்ன சொல்றேன், இது 25 வருஷம் நாம சொல்லிட்டு இருக்கிறேன். ரத்தத்தையும் பெருங்குடலில் தகுந்த உணவு உறுத்துவை செய்து எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பற்று தானும் அழியாமல் தன் சந்ததியும் அழியாத நிலைக்கு உயர்த்தும் உயிரை கழிய யோக மருத்துவம் எனப்படும் நீர் மட்டும். நான் அப்படியே 25 வருஷம் இதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப சொல்றானுங்க அடக. அப்படின்னா ரத்தத்தையும் பெருங்குடலை சுத்தம் செய்தான் யோகிகள் வந்து இயற்கை குகையில போய் உட்கார்ந்துருக்காங்கன்னா அப்ப எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அதனால அவங்க சித்தர் கொள்கை தமிழ் இந்த புத்தகம் வெளிநாட்டுக்கார இந்த புத்தகத்தை R&D பண்ணல அப்படின்னா ஒரு மருத்துவர் கூட ஆரோக்கியமா சாக்க முடியாது. ஒரு மருத்துவர் கூட எவனும் இறைவன் நடி சேர முடியாது, இறைவன் நடி சேர முடியாது, செத்துதான் சேரணும். செத்து போனதுக்கு அப்புறம் இறைவன் நடி சேர்ந்தாரு பொய்யெல்லாம் பேசக்கூடாது. அதனாலதான் மறைமுகமாக நாம் அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன பண்றோம், 16 மணி நேரத்துக்கு ஒருக்க உணவு சாப்பிடுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். 16 மணி நேரத்துக்கு இருக்க நம்மள ஒரு உணவே போதும் 16 மணி நேரத்துக்கு இருக்கா. அதான் 24 மணி நேரம் ஆகுது. ஆரம்பத்துல 16 மணி நேரம் வச்சுக்கலாம். 16 மணி நேரம் ஒருத்த வச்சுக்கிட்டான்னா அது அவனுக்கு ஆட்டோபேக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது விண்வெளி சக்தி உடம்பு இயங்க ஆரம்பிச்சிடும். சரி, ஒன்று இன்னைக்கு கூட அதை பத்தி போட்டிருக்கேன். ஏன் குடலை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அது செயற்கை இன்னொன்னை போட்டு வாங்குன்னு வாங்குறமல்ல, அவன் இழுத்து எல்லா பக்கம் தேடி கொண்டாந்து கையில் கொடுத்துட்றேன். மொத்தத்துல இந்த வெள்ளைக்காரர்கள் ஆரோக்கியத்தை பத்தி தேடுகிறாங்களா இல்லைன்னு நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும். அவன் என்ன தலைப்புல கேள்வி கேட்கறான்னு பார்க்கணும். அதாவது இப்ப நாம வந்து நிறைய மாத்தி போடுறேன், பெருங்குடலை சுத்தம் பண்ணணும், சிறுங்குடலை சுத்தம் பண்ணணும் போடுறேனே தவிர உண்மையாலுமே நாம தேடுற மாதிரி அவன் தேடுறானான்னு கேட்கறேன். இப்ப நாம தேடுறோம் இல்ல, உப்பு நல்லதா, மஞ்சள் நல்லதா, கரிசாலை நல்லதா, வசம்பு நல்லதா இப்படின்னு கேட்கற மாதிரி அவன் என்ன மாதிரி தேடுறான், அப்படி தேடுகிறானான்னு தெரியல. அப்படி யாரும் வர்ற மாதிரி தெரியலையே. அப்ப எவனுமே ஹெல்த்தை பத்தி பேசுறதே இல்லை, காட்டு மாட்டாங்க. நம்மளாவது சூப்பு சாப்பிடு, கீரை சூப்பு சாப்பிடு, அதை சாப்பிடு, இதாவது பேசுறாங்க தவிர வெளிநாட்டு ஊடகத்துல ஒண்ணுமே வர்றது இல்லையே. அப்ப அறிவே இல்லாத ஜென்மங்களா? இங்கதான் மாட்டிட்டு முழிக்கிறான் அந்த அந்த பரதேசிக. அதை தப்பா சொல்லிட்டான் பாருங்க, அந்த மூலக்கூறு தப்பா சொல்லிட்டான் பாருங்க. கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் நீ போட்டு பாருங்க. அந்த யாருமே இதுக்கான சுய அறிவே கிடையாதுங்க. மேடை நாட்டுக்காரனுக்கு எந்த வகையான சுய அறிவே கிடையாது. இந்த பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, அந்த இனிப்பு, ரசாயனம் கலந்த இனிப்பு, ரசாயனம் கலந்த எல்லா ரசாயனம் தான் அவனுக்கு. ரசாயனம் இல்லாம வாழவே முடியாது. ரசாயனம் கலந்த குழம்பு, ரசாயனம் கலந்த இனிப்பு, அப்புறம் கொழுப்பு, மாவு, அது தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. பன்றி இறைச்சி என்னுமே தெரியாது. அதனால அவங்க வந்து ஆரோக்கியம் என்னன்னு தெரியாதனாலதான். அதனாலதான் அர்னால்ட் எக்ரட் சொல்லிட்டு பாக்கறதுக்கு வெள்ளை கிடையாது, அழுகி போன உடம்புல எழுதியிருக்காரு. பாக்கறதுக்கு வெள்ளையா இருப்பாங்க, கிட்ட போனதான் தெரியும், அவ்வளோ வாடை அடிக்கும், நாற்றம் சகிக்காது. சரி, நான் விஷயத்துக்கு வரல. அப்படின்னா யாரு இறக்குறாங்களோ, நோய்வாய்ப்பட்டு சாகுறானாவே நீங்க முடிவு பண்ணிக்கலாம், ரத்தமும் பெருங்குடலும் சுத்தம் இல்லை என்று நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எவனாச்சும் செத்தானா இதுதான் காரணம், இதுதான் ஹைலைட். கண்ணபடி சொல்ல அவன் ரத்தத்தையும் பெருங்குடலும் சுத்தம் பண்ணல. எப்படி எத்தனை வருஷமா சுத்தம் பெறல? அவன் பிறந்ததுல இருந்து சுத்தமா இல்லை. அப்ப சுத்தம் பண்ணி சாக வேண்டியதுதான். நாம என்ன பண்றோம், 60 வருஷமா 70 வருஷமா தின்னுட்டோமா, பரவாயில்ல, 6 மாசம் சுத்தம் பண்ணி தப்பிச்சுக்கலாம்.
அப்ப பசியை வந்து என்ன பண்ண, பசிங்கிறது நீர்த்து போக செய்யலாம். பசியை என்ன பண்ண, நீர்த்து போக செஞ்சேன். பசியவே நீர்த்து போக செஞ்சுட்டோம். கேசவன் ஐயா என்ன சொல்றோம்? சொல்லுங்க. பசியை நீர்த்து போக செய்யறது நம்ம வேலை. பசியை பசியை நீர்த்து போறங்கிறது பரிமாணத்தை நம்ம பரிணாமத்தை மாத்துறது இல்லையா? அதானே ஆமா சொல்ல அதான் வரீங்க? ஆமா அதான் அது மாறங்க அடுத்து நீங்க பரிணாமத்தை மாத்தலைன்னா அப்புறம் போக வேண்டிய புதைகுழிக்கு போய் சித்திரவதை பற்றி சாக வேண்டியதுதான். ஜெயலலிதா மாதிரி சாக வேண்டியதுதான். எப்படி? இது எல்லாரும் விதிவிலக்கு. இது நாம மட்டும்தான் விதிவிலக்கு. நாம மட்டும்தான் விதிவிலக்கு. உலகத்துல நாம மட்டும்தான் விதிவிலக்கா இருக்க மாட்டோம். யாரும் கிடையாது. யாருக்கும் சொல்லவும் தெரியாது. ஏன்னா வேற வழியே இல்லை. தமிழ்நாட்டுல வந்து அவங்க படிச்சே தீரணும். தமிழ் படிக்கலைன்னு அவ்வளவுதான் முடிஞ்சானு கதை. டிரான்ஸ்லேட் பண்ணாலுமே நடக்காது. ஏதோ தப்பிக்க வைக்கலாமே தவிர தமிழ் படிக்கலைன்னா கோயிந்தாதான். அது வெங்கடேசன் புத்தகத்தை அவன் மொழியில் படிச்சாலும் புரியாது. அதனால இப்பவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான். ஆனா அதுக்கு வந்து நம்ம நம்ம மொழிபெயர்த்து பண்ணலாமே தவிர அவன் மொழிபெயர்த்து புரிந்து கொள்ள முடியாது. நம்ம மொழிபெயர்த்து புரிஞ்சு கொள்ளலாம். நமக்கு தேவை சுத்தத்துக்கான, நமக்கு தேவை யோக மார்க்கம். அவன் நாட்டுல யோக மார்க்கமே கிடையாது. யோக மார்க்கம்னு என்னன்னே தெரியும். அதனால அவங்க மனம் இருக்குன்னு ஆனா மனம் தான் அவனை போட்டு குழப்புது. ஆனா மனம் இருக்குன்னு அவன் ஒத்துக்கிறது இல்லை. மனம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறது இல்லை. அவங்க மனம் இருக்குன்னு ஒத்துக்கிறது இல்லை. ஆனா அவங்க செயல்பாடும் பூரா மனம்னா தான் இருக்கும். உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அவங்க நோய், அதாவது எத்தனை பேர் நோய் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம நாட்டிலேயே நோய் பண்ணிட்டாங்க அதிகமாயிட்டாங்க. உலகத்துல அதிக நோய் பண்ணிட்டாங்க ஐரோப்பியர்கள் தான். கொடூரமான நோயெல்லாம் அவங்களுக்கு தான் வரும். கொடூரமான நோயெல்லாம் வரும். என்ன மாதிரி நோயும் கொடூரமான நோயெல்லாம் வரும். அவங்க குழந்தை பிறப்பே பாத்தீங்கன்னா தாறுமாறா குழந்தை பிறக்க, ரெட்டி ஒட்டி பிறக்கிறது, ரெட்டி பிறக்கிறது, அங்க ஒட்டி பிறக்கிறது, இங்க கண்டபடி பிறக்கும் எல்லாமே. இந்த இறைச்சி திங்கிற கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஈராக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமா இருக்கு. ஆஸ்பத்திரி நிரம்பி வடியுது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான, நம்மளை விட அதிக மருத்துவமனை அங்கதான் இருக்கு. நிரம்பி வழியுது. ஒண்ணுமே பல லட்சம் பல 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 கோடிக்கு மருந்து வித்துக்கிட்டே இருக்கு. மருந்து விற்குதே தவிர மருந்து ஆரோக்கியம் கிடையாது. ஆரோக்கியம் வேற. அவரு ஆரோக்கியம் மேஜிக் மிரர். அவர் வந்து அந்த 1 கோடி ஆண்டாக அவன் செய்யாத வேலையை நம்ம 6 மாசத்துல செஞ்சிடறோம். அதேதான். அந்த இறைச்சி அவன் பத்தி அந்த 50வது நோயும் 51வது நோயை பத்தி படிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தா 51 நோய்கள் பிரிட்டிஷ் மருத்துவத்தால் சொல்லப்பட்ட 51 நோய்கள். அது வந்து எல்லாம் கொண்டு வந்துட்டான். அதுல 50 நோய், 50 51 பார்த்தீங்கன்னா கடுமையான வைரஸ். அது கடுமையான வைரஸ். அது என்ன பண்ணுதுன்னா மூளைக்குள்ள போய் மூளையில மடிப்புல பூந்து மடிப்பை சுருக்கி விரித்து தப்பா துணி தப்பா மடிச்சு வைக்கிற மாதிரி மடிச்சு விட்டுறது. உடனே கைகால் மடங்கிடும். 6 மாசத்துல ஆள் கோயந்தாங்கிறவன். அதுதான் அந்த வைரஸ். அந்த வைரஸுக்கு பேரு அவனுங்க அந்த விஞ்ஞானி பேரை வச்சுட்டானுங்க. குரூஸ் சேக்கப் டிசீஸ்னே பேரு. CJD. அது என்னடான்னு பார்த்தா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அது வைரஸ். கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா அது எல்லா உடம்புலையும் பூந்துருச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான இறைச்சிலையும் அந்த வைரஸ் பூந்துக்குது. அந்த வைரஸ் உள்ள பூந்து ரத்தத்தில் பூந்துரும். எவனும் கண்டுபிடிக்க முடியாது. எப்ப இறைச்சி சாப்பிட்றே அதை கரெக்டா அவரு வந்துருவாரு. உள்ள ஏறி மூளையில ஏறி உட்காந்துட்டு மூளையை மடிச்சு விட்டுரும். இப்ப வாத நோய் வரவனுக்கு என்ன தெரியுமா காரணம்? வாத நோய் வந்ததுனாவே எது கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். இப்ப புரிஞ்சுக்கலாம். வாத நோய் வந்தாவே எது கெட்டு போச்சு? வாதனை வந்துட்டாவே மூளையில கட்டி வந்துட்டாவோ எது காரணம்? அவ்வளவுதான். ஏன்னா பெருங்குடல் தான். உணவு சரியா இருந்தா மருந்து தேவையில்லை. ஆனா உணவு தவறா இருந்தா மருந்து பயன் இல்லை. ஏன்னா மூளையும் இது பல கோடிக்கணக்கான நரம்பு அணுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதாவது மூளையும் நரம்பும் நேரடிய தகவல் தொடர்பு. இவரு பெருங்குடல் தகவல் கொடுத்தா மூளை அங்க அடங்கிரும். கை காலை மடக்குன்னு சொல்லிடும். கை காலை மடக்கிட்டு அது அவ்வளவுதான். நீ மீண்டும் என்ன பண்ணுவான்? இந்த பெருங்குடல் ரத்தத்தை சுத்தம் செய்யாதனால அவன் மருந்து மாத்திரை போட்டானா சீக்கிரம் செத்து போயிடுவான். அந்த வியாதி இருக்கிறோம் அவ்வளவுதான். அப்படியே மடங்கி. ஏன்னா குடலே சுத்தம் பண்றது இல்லை.
குடல் சுத்தம் பண்ணானா 3 மாசத்துலயே அது ஒரு 2 மாசத்துலயே 3 மாசம் எந்திரிச்சு உட்காந்துருவான். யாரு சத்தம் வந்துட்டே இருக்குது. கேசவன் தான் சத்தம் வருது. நிறுத்துங்க. சரி. நாம என்ன பண்ண, இது எப்படி சுத்தம் பண்றது? நீருணவு முறை பின்பற்றி வெங்கடேசன் சொல்ற மாதிரி நீங்க அவன் முடிச்சுக்க வேண்டியதுதான். நீருணவை பின்பற்ற வேண்டியதான். 3வது பாடம். அப்படியே 3வது பாடத்துல ரத்தத்தை இப்ப வந்து திருப்பி மக்களுக்காக சொல்ல வேண்டியதுதான். நீருணவு முறை அர்னால்ட் எஹ்ரெட் 1866 1922 அவர்களின் மூக்கஸ்லெஸ் ஸ்டேட் ஹீலிங் சிஸ்டம், அதாவது ஸ்லேட்மம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை, அதாவது மருத்துவம், சிகிச்சைனா மருத்துவம் பார்க்கும் முறை, நீருணவு முறைக்கும் உள்ள தொடர்பு, அதாவது அவருடைய தடை குறைந்த உணவு முறைக்கும் வள்ளுவர் பரிந்துரைத்த நீருணவு, வள்ளுவர் பரிந்துரைக்கிறார், வள்ளுவர் கண்டுபிடிக்கல, ஒரு ஏற்கனவே 10,000 ஆண்டு இருந்துட்டு வருது. சரி. எனக்கு குரு என்று சொன்னால் யாரையாவது குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் அர்னால்ட் எஹ்ரெட் அவர்கள்தான். ஃபாஸ்டிங் சம்பந்தமாக அவர் செய்த ஆராய்ச்சிகள் எனக்கு 95 விழுக்காடு விஷய ஞானத்தை தந்தன. 5 விழுக்காடு செய்திகள் திருக்குறள் தந்தன. அப்ப நமக்கு அடிப்படையே ஜெர்மன் தான். நீருணவு முறை, ஆனா இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடம் தமிழ்நாடு, அதான் விஷயமே. வடநாட்டுல இருந்திருக்கிறாங்க, ஆனா அதுக்கு வரலாறு இல்லை. இங்க நம்மகிட்ட வரலாறு இருக்கு. எல்லாமே இமயமலையில இருந்து பாடம் பார்த்துட்டு எல்லாருமே சித்தர் கொள்கை உடையவங்க தான். எல்லாம் தமிழ், ஒன்னா தமிழ் இருந்து போன சமஸ்கிருதத்துல இருக்குது, அல்லது தமிழ் இருக்குது, 2ல தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. எந்த மொழியிலுமே இல்லை. யோக நூல்கள் எந்த மொழியிலுமே இல்லை. இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் வந்து எத்தனையோ 1000 மொழி இருக்குது. பணத்தாள்ல கூட, அரசாங்க காகிதத்தாள்ல கூட 15 16 மொழி 22 மொழி எதுவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமா 2 மொழியில தான் இருக்கு. அது பதஞ்சலியில மட்டும்தான் இருக்கு, வேற எதுலயும் இல்லை. திருமந்திரத்துல முழுமா இருக்கு. மற்ற வகையில சொலவாடைகளிலும் இலக்கியத்திலையும் சொல்லப்பட்டிருக்குமே. திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஆனா முழுக்க திருமந்திரத்துல எல்லாமே இருக்கு. அது சிறந்த மருத்துவ நூல் தான். ஆனால் அது உடல் மனம் சம்பந்தமான மனம் பகுத்தறிவு வாய் சுவை 3ஐயும் சேர்ந்துதான் திருமந்திரம் வருது. அதனால அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அதனாலதான் இந்த மனதை பத்தி பேசுவோம். குலானை மறுத்தானே எல்லா உயிரும் கை கொடுத்துறோம்னா அது மனதில் பதிஞ்சு போச்சு. அவன் கொலை செய்யறதுங்கிறது மனதிலே இருக்குது. கொலை செய்யாம யாரும் வளர முடியாது. இது 1 கோடியாண்ட கொலை செய்யறதுதான் வேலையே. வேட்டையாடுறதே கொலை செஞ்சிருது. ஏன்னா அது அந்த மனம் அங்க போயிடும். இந்த பசிங்கிறதே அவன் பசிங்கிற தூண்டல் அவனால புரிந்து கொள்ள முடியல. பசிங்கிறது என்ன, ஒரு சத்தத்தை கேட்டு திரும்புற மாதிரி. பசினா உடம்பே ஆடுற மாதிரி ஏதோ ஒரு தவறா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த மனம் என்ன முடிவெடுக்குது அதை போடுறது. அதை போட்டோம்னா போதை அதிகமாயிரும். போதைக்காக தான் வயிற்றுல போடுறான். அந்த தூண்டலுக்கு போதை போடுறான். எப்படி தூண்டல்னு சாராயம் போடுற மாதிரி தூண்டலுக்கு இந்த கொடிய வைரஸே உள்ள போட்டுறான். இப்ப வைரஸ்ன்னு சொல்றான், இப்ப இறைச்சின்னு சொல்றான், அவ்வளவுதான். எந்த விலங்குமே வந்து நம்ம பல்லையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசைவ பிராணி, சைவ பிராணி, சைவ பகுதியை சேர்ந்தவங்க தான். நம்ம அசைந்து சாப்பிட்ற மாதிரி தான். டப்புன்னு முழுங்க முடியாது. அந்த மாதிரி பல்லு அமைப்பு இருக்கு. ஆட்டுக்கு மாட்டுக்கு என்ன பல்லு அமைப்பு அப்படி இருக்கு. அதே தான் குடல், அப்படியே தான் கண்ணு முடிட்டு அப்படியே தான் இருக்கு. நமக்கு வந்து ஜீரணீர் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இறைச்சி சாப்பிட்டோம்னா இறைச்சி சாப்பிட்ற விலங்குகளுக்கு தான் கடுமையான அந்த நச்சு நீர் இருக்கும். ஆனா நமக்கு நச்சு நீர் கிடையாது. எந்த நச்சு நீர்? அந்த கடுமையான கொழுப்பு, கடுமையான புரதம், கடுமையான ஹெவி மெட்டல், அதாவது அது இல்லைன்னு விஞ்ஞானமே. அதுதான் வயிறு கும்முன்னு இருக்கும். சாப்பிட்டேதான் ஒன்று பாருங்க, ஒரு கொழுப்புள்ள உணவை சாப்பிட்டு பாருங்க, கொழுப்புள்ள உணவை சாப்பிட்டு குப்புன்னு ஆயிரும், வயிறு கல்லு மாதிரி ஆயிடும்.
நீங்க ஒரு பழச்சாறு சாப்பிட்டு பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல காணா போயிரு. ஆனால் உடனே சுவாசம் நல்லா இருக்கு, இது போய் உதர விதானத்தை போய் அமுத்தி பிடிச்சிக்கும். அமுத்தி பிடிச்சிட்டு நுரையீரலை விரிய விடாம செஞ்சிடும். அதாவது உதர விதானம் ரொம்ப முக்கியமான பகுதி. உதர விதானம் முக்கியமான பகுதி. அதாவது ஆஹ் சுவாசம் ஆமா, சுவாசம் அதுதான் நுரையில விரிஞ்சு அதுக்கு உதவி செய்யுது அது. அப்புறம் அந்த எலும்பு கூடு இருக்கு இல்லையா, எலும்பு கூடு இருக்கிற தசைகள், இதெல்லாம் வந்து அது வந்து சுருங்கி விருங்கிறதுக்கு தன்மையை கொடுக்குது. உதர விதானம் சுருங்கி விடுகல அப்படின்னா நுரையில சரியா விரிஞ்சு. அதனாலதான் வந்து வயிறு முட்டை சாப்பிட சொல்ல, நேர போய் முட்டிடுச்சுன்னா மூச்சே விட முடியாது. வயிறு வரைய திங்கிறான் பாருங்க, யானை மாதிரி திங்கிறான் பாரு, அவனுக்கு போய் இந்த உதர விதானம் அமைத்து பிடிச்சிக்கும், நுரையில வேலை செய்யாது. அவன் அந்த மூச்சு திறனையே ஆக்சிஜன் சரியா போகாமலே அதுவே அவன் குரநோயா மாறி இறந்துருவான். அவனுக்கு வாழ்க்கையை நீட்டிப்பு வராது அவனுக்கு. ஐயா, நேத்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு பொதுவான கேள்வி கேட்கிறேன். இந்த வாசகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு ஒண்ணு அனுப்பிச்சிருந்தேன். ஜஸ்ட் ஒரு பேசிட்டோம் நிறைய. ஒரு உணவுப் பொருள் நம் கண் முன்னால் இருக்கும் போது ஒரு சாதாரண பொருள்தான். ஆனால் நம்மால் அதை நாக்கில் வைக்கும் தருணத்தில் நம் உணர்வை தூண்டும் அனுபவமாக கேசவன் ஐயா, அந்த சத்தத்தை நிறுத்துங்க. உங்களுக்கு அணைச்சிருக்க ஐயா, சத்தம் கடுமையா வருது. கேசவன் ஐயா யாரு? கேசவன் தானே? அணைச்சிருக்க ஐயா. உங்களுக்கு இப்ப பக்கத்துல யாராவது இருக்காங்களா? நிறுத்திட்டாரு. ஆமா பார்த்தேன், சொல்லுங்க. அதாவது உணவு எப்படி வெறும் பொருளிலிருந்து நம் உணர்வை தூண்டும் அனுபவமாக மாறுகிறது. அது வேற ஒண்ணும் கிடையாது. அது அந்த ஏற்கனவே நம்ம இதுக்கெல்லாம் போன வருஷமே பேசியிருக்கேன். உணவுக்கு அறிவே கிடையாது. முதல்ல நல்லா புரிச்சுங்க. உணவு செத்து போனது. ஒரு பொதுவான வாசகர்களுக்கான கேள்வி. ஆமா, ஆனா அறிவே இல்லை. உணவுங்கிறது செத்து போனது அறிவே இல்லை. ஆனா அறிவே இல்லை. இந்த உணவு வந்து அறிவுள்ள மனிதனை ஏமாத்திடும். அறிவுள்ள மனிதனை ஏமாத்தி அறிவுக்கு வேலை கொடுக்க மனதுக்கு போயிடும். எப்பவுமே மனம் வந்து அறிவில்லாத பொருளை விரும்பும். மனம் என்ன? அறிவு, ஒழுக்கம், பண்பு, நாகரிகம் அது எதுவுமே கிடையாது. மனம் விருப்பத்தில் அது போயிடும், அவ்வளவுதான். நான் கேட்பேன், உணவுக்கு அறிவே கிடையாது, அது செத்து போன பொருள். அது ஏன் உடம்பை கெடுக்குதுன்னா மனம் செலக்ட் பண்ணுது. அப்ப ஆறேறி உள்ள அறிவை பயன்படுத்தவே மாட்டான். நீங்க ஒண்ணு வேண்டாம், உணவு பார்த்த உடனேயே தவறுனே தெரியும். ஆனா மனது உள்ள டக்குன்னு பூந்து அந்த அறிவற்ற அந்த அறிவே இல்லாத உணவை தூக்கி செத்து போனதுதான். உணவுன்னா செத்து போனதுதான். அது ஒரு கெமிக்கல், அவ்வளவுதான். உணவுன்னு என்ன அர்த்தம்? ஒரு வேதிப்பொருள், செத்து போன வேதிப்பொருள். அறிவுள்ள மனிதனே உள்ள போயின்னா அது வந்து ருசி அதிகமா இருக்கிறதுனால அங்க மனம் ருசி அதிகமா இருக்கிறது மனம் முந்திக்குது. அதாவது அறிவு பகுத்து சொல்றதுக்குள்ள இது என்ன பண்ணுது? முந்திட்டு எடுத்து உள்ள போட்டு இவனை உடனே ஆளப்பா அறிவை மழுங்கடிச்சிடும். அறிவை பகுத்தறிவு மழுங்கடிச்சிடும். மழுங்கடிச்சு உள்ள போட்டு போதைக்கு போயிடும். அதை எனக்கு போதை தான் முக்கியம்னு சொல்லுது. என்ன முக்கியம்? போதைப் பொருள். அப்ப நம்ம சாப்பிட்ற எந்த உணவுக்குமே அறிவு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க பழங்களுக்கு அறிவுள்ள உயிருள்ள உணவுன்னு சொல்லுவாங்க. அது கூட நியாயம்தான். உயிருள்ள உணவுன்னு சொல்லுவாங்க. பழங்களை உயிருள்ள காய்கறிகள் உயிருள்ள உணவுன்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு சரியா இருக்கும். மற்றபடிக்கு இந்த மாவு பொருள் அத்தனையுமே மாவு சுவை, செயற்கை சுவை தானே. மாவு பொருள் யாரும் திங்க முடியாது. கொழுப்பு யாரும் இல்லை, சுவை ஊட்டி தானே திங்கிறான். அதையும் கூட செயற்கை சுவை ஊட்டி தான் திங்கிறான். இப்ப மாவுன்னு சொல்றான் இல்லையா, எந்த மாவையும் யாருனாலும் திங்க முடியாது. அது மசாலா போட்டு உப்பு போட்டு காரம் போட்டாதான் திங்க முடியும். அந்த முண்டங்கள் அந்த தப்பு பண்றாங்க. பேருக்கு தான் மாவுன்னு சொல்றான் தவிர சுவை இல்லாம தின்றான்னு எவனு சொல்ல மாட்டான். சொல்லனா அவன் தீந்தான். அவன் ஹோட்டல் கடையில சுவை இல்லாம வெறும் மாவை கரைச்சி கொடுத்தா சரியா போச்சா? மாவு தானே ஆரோக்கியம்ங்கிறீங்க. அப்ப ஹோட்டல் கடையில மாவு வர்றவங்களுக்கு ஒரு கடி மாவு ஓடு முடிஞ்சு போச்சு. மாவு கொழுப்பா ஒரு ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் மாவா ஒரு கரண்டி மாவு, அப்புறம் புரோட்டீனா கடல மாவு, அப்படியே கலக்கி சாப்பிட வேண்டியதானே. செத்தான் அப்பவே செத்துருவான். ஜீரணமே ஆகாது. அது வெறும் மாவை மட்டும் வெறும் மாவை கரைச்சி கொடுத்தா ஜீரணமாகாதுங்க. வெறும் மாவை கரைச்சி கொடுங்க, ஜீரணமாகாது. உணவு என்பது வந்து பரிணாமத்துல வந்து ஒரு தற்காலிக தேவைதான். அது வந்து முழுமையான வாழ்க்கை இல்ல. சுவையில வந்து மாட்டிக்குது. சுவை 5ஆம் அறிவுல மாட்டிக்குது. அதனால யாரும் தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் வெள்ளைக்காரன் தப்பிக்கவே முடியாது. அப்ப இதை நம்ம பிரிச்சு பேசுறங்காட்டி தான் நம்ம மரம் நட்டி அடிக்கிறான். கூ முட்டைன்னு சொல்லும் பொழுதுதான்
சொரணை வருது, அதனாலதான் யாரும் வரமாட்டாங்க இதுல. நம்மளவே நம்ம சொரணை கட்டவங்கிறான், ரோசம் கட்டவங்கிறான் அப்படின்னா அப்ப உடம்பு தானா இயங்குதுங்கிறதா விஷயமே. அது 15 வயசுக்கு மேல அந்த பூப்பா மாறுது. ஏன்னா புரிதல் வருகின்ற பொழுது உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது உடம்பு வெளியிருந்து இழுக்க ஆரம்பிச்சிருது. அல்லது அரைங்குறையுமே செஞ்சுட்டு இருக்கான். அதாவது அரைங்குறையுமே செஞ்சுட்டு இருக்குது. சூரியன் வந்தாலும் வராட்டி பூ அந்த இலை மேல பட்டுட்டு தான் இருக்குது. அந்த உணர்தல் வர்ற வரைக்கும் சுத்தமாகறப்ப இவனுக்கு அப்படின்னு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 200 வாட்ஸ் 300 வாட்ஸ் சக்தி வேணும். 300 வாட் சக்தி வினாடிக்கு வேணும். அதனாலதான் இவங்க கண்டுபிடிச்சாங்க உடம்பு இயற்கையில இயங்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அவங்க காத்து நீர் அருள் அருள்னாவே கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் நடத்தும். அருள்னாவே அறிவு வடிவம் நடத்தும். ஆற்றலுக்கு வடிவம் கிடையாதுல, எனர்ஜிக்கு வடிவம் கிடையாது. அது கரெக்டா தான் சொல்றான். அதான் இந்த திருமந்திர பாடல் கூட உறுதி ஒளி பூண்டோம் அப்படிங்கிறது. இந்த உறுதி ஒளி என்பது வந்து அது ஒரு விதமான எனர்ஜி. ஆமா போட்டோன் அதான் ஆற்றல் தான். அருள்னா ஆற்றல் ஏற்கனவே சொல்லியாச்சு. அருள்னா ஆற்றல், பொருள்னா திடப்பொருள். எனர்ஜி வந்து பொருளா மாறுது. சொல்றப்ப அது வந்து அது ஒரு நிலையான அப்படின்னா ஒரு நிலையான ஒரு சக்தி வந்துகிட்டே இருக்கேன். அதுல முடிவே இல்லை, வந்துகிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. நீங்க நாமளே இடையில வந்துட்டு போறோங்க, அது வந்துட்டே இருக்கு. பல கோடி ஆண்டே வந்துகிட்டு இருக்கு. எங்க இருந்தே வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த நாம வாழ்ற சூரிய குடும்பத்துல வாழ்றான். சூரிய குடும்பத்துல வாழ்ற சூரியன்ல மட்டும் இல்ல, சூரியனுக்கு அப்பாற்பட்டு இருக்குதுலே அங்கிருந்து வந்துகிட்டு இருக்குது. என்ன அடுத்த வரியில சொல்லும் போது நம்ம புனித சிதம்பரம் புகுந்து நிலைத்தோர்னு சொல்றாங்கல்ல. நம்ம பரிணாம அறிவியல்ல பார்க்கும்போது உணவை தவிர்த்து வாழும்போது நம்மளுக்கு நிலையான சக்தி கிடைக்குது. அது கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு எப்படி சொல்லலாம், மனம் தெளிவாக பிளாக் ஹோல்ஸ் பிளாக் ஹோல்ஸ்குள்ள உள்ள போயிடும்னு சொல்லுவீங்களா, அதே தான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். இல்ல புனித சிதம்பரம் புகுந்து என்ன வேணா சொல்லலாம். அதாவது எப்படி நடக்கும்னா, இது வந்து விண்வெளியில் போய் குடியேறுகின்ற பொழுது என்ன வேணாலும் மாறலாம். மனிதன் விண்வெளி போய் குடியேறியே தேரப்போற இன்னைக்குலாம் அங்க போனா எல்லாமே மாறிடும். ஏன்னா அங்க வந்து 4 தத்துவம் இருக்காது. இவங்க சொல்ற நீர் நிலம் நேரு காற்று எல்லாம் இருக்காது, ஆகாயம் மட்டும்தான் இருக்கு. இந்த 4 தத்துவம் அங்க அடிபட்டு போயிடும். நமக்கு செயற்கையை உண்டாக்கணும், அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். வேக்கம்லாம் இருக்கு, விண்வெளி வேக்கம் இருக்குது. உணவு இல்லாமை திருமூலரும் வந்து உணவு இல்லாமைங்கிறத வந்து பரிணாமத்தின் உச்சங்க சொல்ல வர்றாரு. அந்த பாடலை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, பரிணாம அறிவியலோட டீகோட் பண்ணி சம்பந்தப்படுத்தி பார்த்தோம்னா நீங்க சொல்றதா இங்க இருக்கு. பரிணாமத்துல அப்படித்தான் இருக்குதுங்க. அந்த வரிசை கிரம பார்த்தோம்னா சாக கூடாது அப்படிங்கிற விஷயம். அதனாலதான் 4ஆம் அறிவு வரைக்கும் பெற்றோர்கள் இறந்துருவாங்க. 5ஆம் அறிவு 6ஆம் அறிவு வரைக்கும் பெற்றோர்கள் இறக்காம இனப்பெருக்கம் பண்ணுவாங்க. 7ல வந்து தானும் சாகாம தன் சந்ததியும் சாகாம இனப்பெருக்கம் செய்யும் தகுதியோடு இவன் வாழலாம். எப்ப வேணா வாழலாம், எப்ப வேணா உயிரை விடலாம். அதாவது உயிரை விடலாம், வாழ்ந்துட்டும் இருக்கலாம். அதனாலதான் அந்த உடம்பு சுத்தம் பண்றவங்களுக்கு போற அந்த உயிர் போறதே தெரியாது. எந்த துன்பம் எல்லாம் வெளியே போயிடும். அது போய்தான் தீரும். அதான் அதோட நோக்கமே. மனத்தின் முதிர்ச்சி இல்லையா, அது ரெண்டுமே வந்துடும். அறிவு முதிர்ச்சி வந்துடும், மன முதிர்ச்சி வந்துடும். ஓகே, சுத்தமா இருக்கும்போது அது நடக்கும். ஆமா, இப்பவே அதுல ஏமாத்தி திரும்ப அந்த ஃபுட் சைக்கிள்ல மாட்டி விட்டுரும். ஆமா, மாத்தி நோயை உண்டாக்கி விட்டே இருந்தது. அதுலயே எனக்கு அந்த சிந்தனை. அதனால நம்ம எது தேர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எது தேர்த்து அடிக்கதான் அது திரும்பும். அப்ப இன்னைக்கு எதிர்நீச்சல் போடுற மாதிரி நீங்க தப்பு பண்ணு சரி பண்ணு. நீர் தான், வேற ஒண்ணும் இல்லை. நீரை மருந்து அருந்துட்டே இருந்தோம்னா அந்த ஜீர நீரை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம கண்டினியூஸா அது பண்ணும்போது அது வந்து நம்ம சுவையை ஜீரண நீரை கம்மி பண்ண மட்டும் இல்லாம நம்ம சுவையோட உள்ள எண்ணங்கள், சுவையோட இதையும் கம்மி பண்ணிடும் இல்லையா. எல்லாத்தையுமே எல்லா பற்றையும் உடைச்சிட்டு ஆரோக்கியத்தை மட்டும் கொடுத்துரும். பற்று கரெக்டான வார்த்தை. பற்று உடைச்சு அந்த ஆரோக்கியம், இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு. அதுதான் இயற்கையிலிருந்து வந்தா இயற்கையோடு போய் சேர்றான். அது அந்த மற்ற செயற்கை, மற்ற எல்லாமே செயற்கை தான். அதனாலதான் இயற்கை ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்து, மற்ற எதுக்குமே பொருந்தாது. ஏன்னா அதுக்கு முன்னேற்றம் கிடையாது, அது மாற்ற முடியாது. அதெல்லாம் மாறாது, ஜீனெல்லாம் மாறாது. அது நமக்குதான் ஜீன் மாறும்.
நமக்கு மட்டும்தான். அதுதான் வந்து இயற்கையின் மெய் உண்மை, மெய் உணர்வு இதெல்லாம் சொல்றாங்களா? அதுதான் நீங்க சொல்றதுதான். நம்ம அந்த பற்றற்ற நிலைக்கு போறது இல்லையா? ஆமா. இந்த வயிறு அமைதியா இருக்கணும். இப்ப என்ன சொல்றானா, வயிறு கெட்டு போச்சுன்னா மூளை கெட்டு போகுதுங்கிறான். சரியா போச்சா? வயிறு கெட்டு போனா மனம் திருப்தி அடைஞ்சிருது. இவ கரெக்டா வர்றானுங்க, வேற தெரியல. அதாவது வெங்கடேசன் புத்தகம் எல்லா நூலகத்திலையும் எல்லா யூனிவர்சிட்டியில கொண்டு வரணும். அது ஒரு காலம் வரும், ஒரு நோபல் பரிசு மாதிரி. அதாவது ஏதாவது ஒரு பெரிய பரிசு நம்ம மாணவர் வாங்கினா தான் அவனுக்கு உலகத்துக்கு அது வெளிநாடெல்லாம் போயிடுச்சு ஃபிளாஷ் ஆயிரும். உடனே அவன் டக்கு டக்குன்னு எடுத்துக்கணும். அவன் தேடிட்டு இருக்கிறான் இப்படி ஒன்று இருக்கான்னு. அது வரவங்க தான் வருவான், எல்லாரும் வர முடியாது. அதுதான் 1,00,000 பேர் கூப்பிடுவான். 1,00,000 பேர் எப்பா விண்வெளிக்கு போறான், 1,00,000 பேர் எத்தனை பேர் தயாருமா, இப்படித்தான் பயிற்சி, இப்படித்தான் தங்கணும்னு உடனே வந்துருவானுங்க. வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்துருவானுங்க. நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில பண்ணலாம், அது நடக்கும். இன்னொரு 4-5 வருஷத்துல நடக்கும், பார்ப்போம். இப்பதான் நமக்கு இப்பதான் ஊடகம் இருக்கணும் தைரியம் வருதுங்க. காலையில கூட சுந்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது, நீங்க வெளிநாடு போறப்ப சொல்லுங்க, நான் உதவி செய்யறாரு. சரிங்க அப்படின்ட்டு நானு. சரி அப்படியே இப்பதே பொண்ணை கூப்பிட்டு பொண்ணு பாரு அப்படின்னா, நீ பாரு வெளிநாடு போறப்ப 11ஆம் தேதி நேரடியா யூனிவர்சிட்டி நேரடியா பேட்டி. 11ஆம் தேதி நேரடி பேட்டி எடுக்கிறாங்களா? நேரடியா. ஆமா, ஏஜென்சி இல்லாம நேரடியா பண்றாங்க. பரவாயில்லையா, நல்லா கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா எப்படி டைரக்டா பிடிச்சிட்டாங்களே ஏஜென்சி இல்லாம. ஆமா, நானே முதல்ல ஏஜென்சி எடுத்து போச்சு, ஏஜென்சி வழியா தான் போயிடுச்சு, பணம் கட்டி அவங்க தான் போனாங்க. அதெல்லாம் விடுங்க, இவங்க நேரடியாக இப்போ கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்க போறாங்க. இந்த புக்ல இருக்க அறிவியலை காமிச்சாலே போதும். ஆமா, அதுதான் 2-3 விஷயம் இருக்கு. நம்ம எலக்ட்ரிசிட்டி, ஸ்பேஸ் டிராவல், எவல்யூஷன். நம்மகிட்ட இருக்கு 10-15 சரக்கு இருக்குதுங்க. 10-15 சரக்கு இருக்குது, எல்லாம் விட்டு விளாசி விட்டுறலாம். ஸ்பேஸ் ஃபிளைட் போற அளவு கூட, ஸ்பேஸ் டிராவல் போற அளவு கூட பாடி ரெடி பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இது இந்த இந்த டெக்னிக்கு நம்மகிட்ட தான் இருக்கு, யார்ட்டையும் கிடையாது, யார்ட்டுமே கிடையாது இந்த டெக்னிக்கல். ஏன்னா ஏற்கனவே நாசா ஸ்டடி பண்ணி, என்னன்னா ஏற்கனவே நாசா ஸ்டடி பண்ணியாச்சு, நீ ஏன் பண்ணலன்னு கேட்கலாம். ஏற்கனவே நாசா ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டான், இது பாசிபிள் முடிச்சுட்டா பாருங்க. அப்ப நமக்கு என்ன ஆச்சு, அவன் வெப்சைட்ல பார்ப்போம், புத்தகத்திலையும் போட்டாச்சு, வேறு வழியே இல்லடான்னு அவன் செஞ்சே ஆகணும். இது அதுக்காக தான் ஹீரரத்னம் அன்னைக்கு கிட்ட வச்சிருந்து ஒரு 100 நாள் பார்த்துருக்காரு. எத்தனை நாள் வச்சிருந்தா பசிதாக்கம் கண்ட்ரோல் ஆனாம வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம சொல்றதா வேதம், சூரியன்ல இருந்து வருது, சந்திரன்ல இருந்து வருது, தானா உற்பத்தி, என்ன சொன்னாலும் ஆமா ஆமாங்க. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம் இல்ல, ஃபார்முலா இதுல தானே இருக்கு. ஆமா, உயிரோடு இருக்கிறான் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல். அப்புறம் என்ன உயிரோடு இருக்கிற செக் பண்ண ரொம்ப லிக்விட். அவனே சொல்றானே, குறைந்த கலோரியில் உடம்பு இயங்குதுன்னா உணவு கட்டுப்பாடு தான், வேற ஒண்ணுமே இல்லை. என்னது உணவு கட்டுப்பாடு தான், வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். உணவு கட்டுப்பாடு வந்துட்டா நீ ஒரு லாஜிக் எழுதலாம். சூரியன்ல இயங்குதா, ஆமாம். காற்றுல இயங்குதா, ஆமாம். காமா கதிரில இயங்குதா, ஆமாம். அதுக்கு என்ன பண்ணணும், ரத்தத்தையும் குடலையும் சுத்தம் பண்ணணும். என்ன பண்ணணும், காய்கறி சாப்பிட்டு வேலைக்கு போ. காய்கறி சாப்பிட்டு, ஆமாம். காய்கறில ஒண்ணுமே இல்லை, நீயே ஏன் இல்லைங்கிற, எல்லாமே இருக்குது. அது சுத்தத்துக்கு தான் வருது, மற்ற உடம்பே தயாரிச்சுக்குது. என்னது பயோபோட்டான் எமிஷன் சொல்லுவாங்க. பயோபோட்டான் எமிஷன். ஆமா, நீ என்ன, அதாவது கரெக்ட் தான், நீங்க சொல்ற சரிதான். நம்ம கூடுதலா செய்தி பேசவே தவிர அது ஆல்ரெடி அப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிறோம், படிப்படியா புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்ல, ஆமா புரிஞ்சுக்கிறதா. ஏன்னா நம்ம உணவு எலக்ட்ரான், இப்ப பாருங்க, கடைசியில் எங்க வர்றீங்க, ஆட்டம்ல வர்றீங்க. நீங்க நீ பேர் தான் புரோட்டான், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் சொல்றீங்களே தவிர அது நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் இதுலதான் ஆனது. அதைத்தான் இந்த சாட்ஜிபி பண்ணி கண்டுபிடிச்சது. சாட்ஜிபிக்கு என்ன பண்ணா, அந்த குவாண்டம் போட்டானை அனுப்பி 200 கோடி புரோட்டீன் இருக்குதுங்கிறான். அது ஒவ்வொரு புரோட்டீன் வெவ்வேறு வேலை செய்யுதுங்கிறான். இந்த 200 கோடி புரோட்டீன் பார்த்தேன் நான். அது 200 மில்லியன் புரோட்டீன் பேட்டர்ன்ஸ். ஆமா, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அது தனித்தனியா எங்கிட்டு இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கீங்க? இப்ப ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா 200 கோடி கட்டுப்படுத்துமா? 200, அப்பதான் புரிஞ்சு போச்சு. ஓஹோ, ஒரு மருந்து கொடுத்தானா இது என்ன காரணத்துக்கு மருந்து கொடுத்தாலும் இது கேட்காது, இது தனியா செயல்பட்டு இருக்குது. போச்சு, அவ்வளவுதான், மருந்து வேலை செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. மருந்து
இன்னும் இதுக்கு வேற மருந்து எப்படி முன்ன அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருக்கானுங்க, எல்லாம் தோல்வியிலே முடியும். ஏனுங்க நானோ எப்படி கட்டுப்படுத்துவேன்? அது நானோ துகள் இருக்குது, அது வெவ்வேறு வேலையில் இருக்குது. இது என்ன நீ என்னங்க கமெண்ட் போட்டு இப்ப கண்டுபிடிச்ச பேட்டர்ன்ஸ் இப்ப 200 மில்லியன் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, தெரியல என்ன, அதை பத்தி படிக்கல. ஆனா இந்த பேட்டர்ன்ஸ் நிலையானதா? இல்ல இது அவன் இந்த புரோட்டான அந்த புரோட்டீன் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கிறான். இது வரைக்கும் 1,50,000 தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. மனித முயற்சியில 1,50,000. அந்த 60 ஆண்டுகள் சாதனைய 60 ஆண்டு சாதனையை வந்து 5 நிமிஷம் முடிச்சிருச்சு அது. இல்லையா, நாங்க எங்களோட ப்ராஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்த இது இப்படி பண்ணா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவா இருக்கும், எவ்வளவு பர்சன்டேஜ் ரிஸ்க் அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தாயக்கட்டையை உருட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், தாயக்கட்டையை உருட்டும் போது ஒரு பேட்டர்ன் வரும். அந்த பேட்டர்னை நீங்க மேனுவலா பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு ப்ராப்பரான பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அதை வந்து 1000 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அந்த ஸ்பீடை. அந்த ஏஐ மெஷின் என்ன பண்ணணும்னா 1000 டைம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணி இதுதான் பேட்டர்ன்ங்கிறது கொடுக்கும். அதுதான் அதே மாதிரி அதுதான் இது. ஆமா ஆமா, அதுதான் இது, அதுதான் இது, அதுதான் அப்படித்தான் பண்ணிருக்காங்க. நீ சொல்றதான் சரி. ஆமா, அல்காரிதம் என்ன சொல்றாங்க, அல்காரிதம் அந்த அல்காரிதம் நாங்க யூஸ் பண்றோம் ப்ராஜெக்ட்ஸ்ல. அதேதான். ஏன்னா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா கணக்கு போட்டு கண்டுபிடிக்க முடியாது, அது அறிவியல பயன்படுத்த முடியாது, அறிவியலும் பயன்படுத்த முடியாது. அது நார்மல் பிசிக்ஸ்ல பண்றது கஷ்டம், நார்மல் பிசிக்ஸ்ல பண்றது கஷ்டம். அதுக்கு என்ன பேர் வச்சுக்க தெரியுமா? பேரே அழகா மாத்திட்டா, டீப் மைண்ட் ப்ராஜெக்ட் பேர் வச்சுட்டான். டீப் மைண்ட் இங்கெங்கடா வந்துச்சு? இங்க வந்துச்சு மைண்டுங்கிற பேர் என்ன? வெங்காயத்துக்கு வச்சீங்க, அதான் கேக்குறேன். டீப் நாலேஜ்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம், டீப் மைண்ட்னு சொன்னீங்க, மைண்ட்னா என்ன? அந்த கேள்வி வந்து மாட்டிக்குவீங்களா? இந்த மைண்ட் எதுக்கு பேர் வச்சு நீ? அது என்ன மைண்ட் எங்க இருந்தா? மைண்டே உனக்கு தெரியாது, என்ன மைண்ட் அங்க வச்ச? தானாவே உளுந்துருச்சு மைண்டு தான். அந்த ஆட்டம்ல போறப்ப மைண்டு உள்ள போய், அதாவது எங்க போயிருதுன்னா அந்த பேரட் எலக்ட்ரானுக்கு போயிடும். பேரட் எலக்ட்ரான் என்ன ஆகுது தெரியுமா? இந்த பேரட் எலக்ட்ரானு இன்னொரு கேலக்சியில பேரட் எலக்ட்ரான் ரெண்டு கனெக்ட் ஆயிக்கும். இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன்னா குவாண்டம், நான் இங்க உட்காந்துருக்கேன்னா என்னை மாட்டு ஒரு ஆள் அங்க இருக்கான்னு அர்த்தம். நான் இங்க உயிரோடு இருக்கிறேன். அங்க நெகட்டிவ். ஆமா, ஒரு தியரி இருக்கு, அதாவது இங்க பாசிட்டிவ்னா அங்க நெகட்டிவ், அங்க நெகட்டிவ்னா அங்க பாசிட்டிவ் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது இப்படின்னு சொல்லல, இங்க உயிரோடு இருந்தா அங்க செத்து போயிருப்பான், அங்க செத்து இருந்தா இங்க உயிரோடு இருப்பான். அதான் அது ஒரு தியரி இருக்கு. அது எவ்வளவு உண்மை தெரியல. அதான் உண்மை தியரி இல்ல, அதான் உண்மை. அது அவ்வளவுதான். அது ஸ்காரிடிங்கர் தியரி, ஸ்காரிடிங்கர் தியரி போட்டு பாருங்க. ஸ்காரிடிங்கர் கேட் தியரி அது ஒத்துக்கிட்டாங்க அவனுங்க. ஆமாம்மா, அது மாறுது, அது ஒத்துக்கிட்டானுங்க. ஆமா, திரும்பினா என்ன, பிளஸ்னா என்ன, மைனஸ் எல்லாம் ஒண்ணுதாங்க. திரும்பினா என்ன, அங்க திரும்பினா கூட்டலாம், பிளஸ் அங்க மைனஸ், அங்க டெட், அங்க லைவ், அவ்வளவுதான். ஆனா ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கணும் ஏற்கனவே. அப்ப இந்த உயிர் உடல் ஏற்கனவே பிணைஞ்சப்பட்டு, அப்ப நம்ம உயிர் உடல் பிணைஞ்சிருச்சே இல்லையா? உயிர் உடல் பிணைஞ்சாச்சு. உயிர் பிரிஞ்சாலுமே உடலை இயக்குதுன்னு அர்த்தம். அப்ப எங்கேயோ இந்த உயிர் போனாலுமே அப்போ இந்த உயிர் சாகர்லன்னு தெரிஞ்சு போச்சு, அது பாடியோட தொடர்பு வைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. பாடியோட இங்க வந்து இந்த உயிர் விட்டு போகுது பாருங்க. உயிர் விட்டு போனதுக்கு அப்புறம் அது போயிருது, அது போற இடத்துக்கு போயிருது. ஆனாலும் அது உடம்ப நினைச்சுக்கிட்டு தான் இருக்குது. உடம்ப நினைக்குதா, உடம்ப தேடுதான். தேடலாம், நினைக்கல, நமக்கு தெரியாது. நீ போனாதான் தெரியும். தேடுதா, வேறால பிடிக்குதான்னு தெரியாது. பேய் பிடிக்குதான்னு சொல்ற மாதிரி நீ வேறால பிடிக்குதா, நீ வேற ரூம்ல போகுதா, இல்ல நாயா, அது நம்ம கற்பனைக்கு எட்டாதது. இதுதான் குவாண்டம், வேற ஒண்ணுமே. குவாண்டம் மைண்ட் இது வரைக்கும் குவாண்டம்ல சொல்றாங்க. குவாண்டம் மைண்டுன்னு எப்படி இருந்தா ஒரு 100 வருஷத்துல சொல்லிடுவானுங்க. இப்பதான் மைண்டுன்னு வச்சிருக்கிறீங்க இல்லையா, இது நல்ல பேரு தான் வச்சிருக்கானுங்க. டீப் மைண்ட் ப்ராஜெக்ட், டீப் மைண்ட் ஆல்பா புரோட்டீன் டீப் மைண்ட் தான் போட்டிருக்கான். பாருங்க அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஆல்பா புரோட்டீன் டீப் மைண்ட். பார்த்தேன். அந்த புரோட்டீனுக்குள்ள உள்ள திரும்ப உள்ள போயினா கடைசியா ஒரு ஆட்டம் தான். ஆமா, ஆட்டம் தான் வருது. இது என்ன, அது என்ன, அது வந்து நேரடியா இருக்காதுங்க, கசா முசான்னு கலங்கி கிடக்கும். இது என்ன பண்ணுமா, அந்த பெருக்கல் குறி மாதிரி கச்சா முச்சான்னு போட்டு டக்குன்னு அதை பிடிச்சிது. ஏன்னா
இந்த போட்டானுக்கு அந்த போட்டானுக்கு லிங்க் இருக்குது, கரெக்டா அதை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதாவது இல்ல அது அந்த மேட்சிங் அது மட்டும் தான் செய்ய. சாதாரண மேக்னெட் இருக்கு இல்லையா, சாதாரண மேக்னெட்னு சொல்றாங்க இல்லையா, சாதாரண மேக்னெட் பாத்தீங்கன்னா 2 பார் இருக்கும். ஒன்னு அது வந்து பார்னா அப்படின்னா உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் பூரா ஒன்னு ஒரு டைரக்ஷன் காட்டும், இது வந்து இன்னொரு டைரக்ஷன் காட்டும். ஒரே நேரத்துல எல்லாரும் திரும்பி கிடக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி திரும்பும், ஒரே மாதிரி பிளஸ் காட்டும், ஒரே மைனஸ் காட்டும். ஆனா குவாண்டம் அப்படி இல்லை, செதறி கிடக்கும், கண்டே பிடிக்க முடியாது. ஆனா இது மட்டும் கனெக்ட் பண்ணிக்கும். அங்கதான் அந்த ஆட்டம் லெவல போறப்போ எப்படி வேணா கனெக்ட் பண்ணிக்காது. இந்த இது வந்து இதுக்குள்ள கிளாசிக்கல் மூவ்மெண்ட், அது குவாண்டம் மூவ்மெண்ட். அதனாலதான் நீங்க குவாண்டத்துல போறப்ப கிளாசிக்கல் எந்த மேட்சும் பண்ண முடியாது. இது தப்பு, அவ்வளவுதான். தப்புன்னு சொல்றதை விட இது வராத, அவ்வளவுதான், உள்ள வராத. இதை கூட அதே மாதிரி அப்ளை பண்ணாத. அதனாலதான் ஐன்ஸ்டீனுக்கு இது புரியாதனால இது பூதம் மாதிரி வேலை செய்யுதுன்ட்டாரு, பேய் மாதிரி இருக்குதுன்ட்டாரு. இது பேய் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணும், பேயினே பேர் வச்சுட்டாரு. பேயி, ஸ்பூக்கி, இது ஒரு மேஜிக்ன்றாரு. என்ன மேஜிக்கு? இயற்கையில் நடக்குது என்ன மேஜிக்கு? நீ செயற்கையை செய்ய முடியாதுயா. செயற்கையை எப்படி செய்ய முடியும்? அது இயற்கையில் நடக்கிறது தானே. நீ மட்டும் இயற்கை பத்தி பேசுற. அது மட்டும் இல்ல, ஈர்ப்பு விசையவே போலின்னு தானே சொல்றாரு. ஈர்ப்பு விசைங்கிற ஒரு மாயன்னு தானே சொல்றாரு ஐன்ஸ்டீன். இல்லூஷன், கிராவிட்டி இல்லூஷன். ஏன்னா அது நியூட்டனவே உடைக்கிறாரு, அவ்வளவுதாங்க. சந்தேகம் இருக்கா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.